இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது இன்னொரு வகையான ஆராதனை. அது என்னவென்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்பது, கர்த்தரை மாத்திரம் நேசிப்பது, அவரை மாத்திரம் நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பது ஒரு ஆராதனை, ஒரு முக்கியமான ஒரு வித ஆராதனை. அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 4:8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போச்சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வது, அவரை மாத்திரம் தெய்வமாக கொண்டிருப்பது நாம் அவருக்கு செய்கிற ஒரு பெரிய ஆராதனை. இது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவிடம் சோதனைக்காரன் வந்து அவர் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து அவரிடத்துல 3 காரியங்களை வைக்கிறான். ஒன்று, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அதற்கு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி அதை மேற்கொள்ளுகிறார். 2வது அவன் சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது இந்த உலகம் எல்லாவற்றையும் உமக்கு நான் தருவேன் என்று சொல்லி, அதற்கு முன்னால் இந்த உலகத்தையும் அதன் சகல மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உம்முடையதாகும் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை அவனை பணிந்திருந்தால் அவர் அந்த சிலுவைக்கு போக வேண்டியது இருக்காது. சிலுவைக்கு போய் மனிதருக்காக ரத்தம் சிந்த வேண்டியது இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. பிசாசு நம்மிடம் வைக்கிற ஒரு பேரமும் அதுதான். இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவேன், ஒரே ஒரு காரியம், நீ என்னை ஒரு கால் பணிந்தால் போதும் என்று கேட்பான். இந்த சோதனைகள் அடிக்கடி நமக்கு வருகிறது. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக கர்த்தரை விட்டு விலகுகிற, கர்த்தரை மறுதலிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற சோதனை மனிதருக்கு வருகிறது. ஆனால் இந்த காரியத்திலே கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறோம். ஒரே ஒரு சின்ன காரியம்தான், ஒரே ஒரு கால் பணிந்தால் போதும், ஒரே ஒரு நேர்ச்சை போட்டா போதும், ஒரே ஒரு காணிக்கை நீ எனக்கு தந்தால் போதும் என்று அடிக்கடி சத்ருவானவர் நம்மிடம் பேரம் பேசலாம், நம்மிடத்திலே வரலாம். அப்படி வருகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக விழித்து கொண்டு கர்த்தருக்காக நாம் மன உறுதியுடன் வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சின்ன காரியம்தானே, இதை செய்து விட்டால்தான் என்ன என்று சொல்லி நாம் கர்த்தரை மறுதலித்தோமானால் நிரந்தரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அவரை நாம் ஆராதிப்பதிலிருந்து விலகி விடுவோம். ஆண்டவருக்காக மன உறுதியுடன் உண்மையாக இருக்கிறது ஒரு ஆராதனை. கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வது, அவரை மாத்திரம் சேவிப்பது, அவருக்கு உண்மையாக இருப்பது நாம் செய்கிற ஒரு ஆராதனை. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தாயாருக்கு 3 பிள்ளைகள். அந்த சின்ன குழந்தைக்கு அடிக்கடி சுகவீனமாக வந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி அந்த குழந்தையின் சரீரத்திலே பொக்களமாக வரும். அது நீர் வடிந்து அந்த சின்ன குழந்தை அது கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த தாயார் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தார்கள், எவ்வளவோ மருந்து செய்து பார்த்தார்கள், ஒன்றிலுமே அந்த குழந்தைக்கு சுகமாகவில்லை. கடைசியிலே அவர்களிடம் ஒருவர் வந்து சொன்னார், நீ அந்த அந்நிய தெய்வத்துக்கு, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை, அவர்களிடம் இன்னொருத்தர் வந்து சொன்னார், நீ இந்த அந்நிய தெய்வத்திற்கு ஒரு சின்ன நேர்ச்சை போட்டால் போதும், ஒரு சின்ன காணிக்கை நீ தந்தா போதும், இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே என்று சொல்லி அவர்கள் அதற்கு பணிந்து அந்த சின்ன காணிக்கையை போட்டார்கள். அந்த குழந்தைக்கு சுகமானது. அவர்களுக்கும் ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி.
ஒரு சின்ன காரியம் தானே, வெளியே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர்கள் விட்டு விட்டார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஆண்டோடைய ஆலயத்திற்கு போவதை நிறுத்தவும் இல்லை. ஆண்டோடைய ஆலயத்திலே எல்லா பங்கும் அவர்கள் வகித்தார்கள். எல்லா கூட்டங்களுக்கும் போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன காரியம்தான் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்தது. ஆனால் அநேக வருடங்களுக்கு பிறகு அந்த பிள்ளை வாலிப பிள்ளையான பொழுது ஆண்டோருக்கு பிரியமில்லாத, ஆண்டோரை அறியாத ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு அந்நிய குடும்பத்தில் உள்ள ஒரு நபரோடு அது தொடர்பு கொண்டு ஒருவனை விரும்பி அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி பிடிவாதமாக நின்றது. அந்த தாய்க்கு இருதயம் எல்லாம் வலித்தது. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போகிறோம், உமக்கு காணிக்கை தருகிறோம், நான் எனக்கு முடிந்ததெல்லாம் உமக்கு செய்கிறேன். ஆனால் என் மகள் இப்பொழுது எனக்கு இயேசு வேண்டாம், நான் அந்நிய தெய்வத்தை நாடி போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே வாழ்க்கைப்பட போகிறேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாளே என்று சொல்லி அந்த தாய் அழுது கண்ணீர் வடித்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை இப்படி மாறிவிட்டாளே என்று சொல்லி. அதற்கு காரணம் அந்த பிள்ளை அல்ல, அந்த தாய் செய்த தவறு. என்றைக்கோ ஒரு நாள் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி போட்ட அந்த நேர்ச்சை ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த பிசாசு அதை கேட்டது திரும்ப. அன்றைக்கு நான் உனக்கு தந்தேன் அல்லவா, இப்பொழுது நீ பதிலாக அந்த குழந்தை எனக்கு தா என்று சொல்லி. இதுதான் காரியம். ஒரு சின்ன காரியத்துக்காக கர்த்தரை மறுதலித்து விட்டு போகிறது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய நஷ்டங்களை உண்டாக்கும். அதே நேரத்துல கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கொஞ்ச காலம் அந்த பாடு இருக்கும், கொஞ்ச காலம் அந்த கஷ்டங்களை நீங்கள் சகிப்பீர்கள். ஆண்டவருக்காக அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வணங்குவதில்லை என்று நீங்கள் உறுதியாக இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவரையே பணிந்து கொள்வீர்களாக. இதை கேட்கிற நீங்கள் என்னோடு கூட ஆண்டவரிடத்திலே ஒரு ஒப்பந்தம் பண்ணி, ஒரு பிரதிஜ்ஞை பண்ணி ஜெபிப்பீர்களா? நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஏசப்பா. வாழ்க்கையின் பாடுகளினூடாக ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். நான் சொன்ன அந்த சம்பவத்திலே நடந்தது போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஒரு சின்ன நேர்ச்சையை கேட்டு மற்றவர்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஏசப்பாவுக்காக நான் உறுதியாக இருப்பேன், ஏசு மாத்திரம் எனக்கு போதும், அவர் தருகிற நன்மைகள் போதும், அவரால் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அவரால் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும், அவரால் எனக்கு அதிசயம் செய்ய முடியும், என்னுடைய மனசு அலசடிப்பட நான் விடவே மாட்டேன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன், அவரே பணிந்து கொள்வேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலேயும் உம்மை விட்டு போகாத ஒரு உறுதியான மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நீர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்தமா எங்களை காத்து கொள்ள, உண்மை மாத்திரம் சேவிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். சகல துதி கன மகிமை உம்முடையது, அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை